கைலாசத்தை எரிப்பதற்கு பாம்பு விரலை கொண்டு கைலாசத்தை நீட்டுதான். ஏ ஆதிவெள்ளி கைலாசம், ஆதிவெள்ளி கைலாசம் அனல் பிடித்து எரியுதை. பொண்ணு வெள்ளி கைலாசம் புகை பிடித்து எரியுதையா. கைலாசம் எரியும் போது கைலாசத்தில் இருந்தவர்கள் அப்ப எழுந்தரித்து ஆடுதார். வானவரும் வாடினார் வளையவேரும் வாடுதார். அவன் தானவரும் வாடினார் தவமுனிவர் வாடினார். இந்திரரும் வாடினார் சந்திரரும் வாடினார். அவன் கும்பமுனி ஓடினார் குடமுனிவர் ஓடி. அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். புள்ளிமயில் வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார். அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார். கரடாழ்வார் வாகனத்தில் மாய கண்ணன் ஓடினார். காக்கை வாகனத்தில் சனி பகவான் ஓடினார். ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்கினி தேவர் ஓடினார். இருமக்கிட வாகனத்தில் யமதருமனு ஓடினார். கடுவா வாகனத்தில் காளி தேவி ஓடினார். அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். அவன் எல்லோரும் ஓடும் போது ஈஸ்வரரும் ஓடினார். சீராக்கணக்கு எழுதும் சித்திரபுத்திரனாரோ. ஐயா கைலாசத்தில் வேலை இல்லை என்று கடவுள் பின்னால் ஓடினார். எட்டு ஓட 8 நாள் 8 ஆட்டம் ஓடுதார். எல்லோரும் ஓடும் போது ஈஸ்வரன் ஓடினார். வாவி அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணாவாரா வல்லறக்க. ஐயா இதை சொல்ல நேரம் இல்ல இன்னாவாரா வல்லர். மூத்த மக ஆதிமு வயர் வெறுத்த பிள்ளையா பேல வயர் முன்னுக்கு பெருச்சாலி பின்னுக்கு அப்பாவோ அப்பா என்று அப்பாவோ ஆதிமுலாமயம் பாட்டான். ஆதிமூலஞ்சத்தங்கள் ஆண்டவன் பகவான் பக்கத்துக்கு வந்து எம்மகனாதிமூலம்
என ஏழைத்தோரம் அப்பா அப்பா கேள எனக்கு வாய்த்த வாகனம் ஐயா எனக்கு வாய்த்த வாகனம் பெருச்சாலி வாகனம் வேலை வயர் முன்னுலுக்கு வாகனம் பெருச்சாலி புண்ணுலுக்கு எப்பா எனக்கு இந்த வாகனத்தை கொடுக்கலாமா பகவான அரக்க என்னை எரிக்க வரும் நேரத்துல இது இன்னங்கிட்ட பெருச்சாலி என்கிட்ட எள்ளுருண்ட கேக்கப்பா பெருச்சாலி எள்ளுருண்ட தான்னு கேட்க இந்த கோலங்கட்ட பெருச்சாலி ஐயா வயிற பாருங்க என்ன கொல்ல வரும் வேலையில ஒண்ணுமில்ல கொலக்கட்ட கேக்கப்பா கழனி குளக்கட்ட கேட்க ஐயா கழனி குளக்கட்ட ஆவணி மாசம் அவிக்கணும் உனக்கு ஆமா பிள்ளையார் சத்துக்கெல்லாம் அவிச்சு தரணும் இப்ப போய் கேட்க கழனி ஏ மானங்கட்ட பெருச்சாலி ஐயா மானிடவ என்ன எரிக்க வரும்போது மாவுருண்ட கேக்கப்பா மாவுருண்ட கேட்க பெசஞ்சு தாங்க மாவுருண்ட எப்பா என்ன எனக்கு இளைய மகன் ஆமா மால் மருகனுக்கு என் தம்பி புள்ளிமயில் வாகனம் கொடுத்தது என்ன ஆமா வாகனம் மாமன் கண்ணனுக்கு ஆமா கரடாழ்வார் கொடுத்தது என்ன அப்படி ஆகாம கீச்சுன்னு பறக்கார நாங்கமுக பிரம்மனுக்கு ஆமா அன்னப்பச்சி கொடுத்தது என்ன அங்க பாஞ்சிருத நான் ஆதியில் முளைத்த மகன் அல்லவா ஆமா இந்த ஆதிமூல கணபதிக்கு இந்த பெருச்சாலி வாகனத்தை கொடுக்கலாமா ஆமா ஆளை பார்த்தா எப்படி இருக்கேன் பொடியா கொடுத்துருக்கீங்களா வாகனத்தை கீச்சுங்க யாரி உட்கார்ந்ததான் ஆமா ஐயா ஆளு பெருத்து போச்சு வாகனம் செருத்து போச்சு ஐயா இந்த வானங்கிட்ட பெருச்சாலி நான் இல்ல ஐயா என்ன கொல்ல வரும் வேலையில ஆமா இந்த கோலங்கட்ட பெருச்சாலி கொலக்கட்டைய கேக்கப்பா கேக்க இந்த வாகனத்தை எனக்கு நீ கொடுக்கலாம் நடுக்காட்டுல விட்டு ஓடிடும் இருக்குது எப்பா என் மகனே ஆதிமூல கணபதி பெருச்சாலி வாகனத்தை சாமானியம் நினையாதப்பா பெருச்சாலி வாகனம் பூமியில மூச்சிட்டா போதும் பூமி ரெண்டா வெடிக்கும்டா அது கபாலமா வெடிக்குமா பெருச்சாலி இங்க மூச்சு விட்டா எங்க போய் நிக்கும் பாபங்களை தாண்டி 2 ஆற கடந்து போவாதுப்பா நீச்சல்ல பெருமா பூமியை தொலைச்சிக்கிட்டு போவோம் காங்கிரட் போட்ட வீட்டுக்குள்ள கீழே ஓடிக்கிறோம் ஆமா மோட்லயும் இருக்கும் பாதாளத்துலயும் இருக்கும் ஆமா செத்த கண்ட இடமெல்லாம் ஐயா இது சாமானியமா நினையாத ஏண்டா பூமியில மூச்சு விட்டுதுன்னா பூமிக்கு அவாலமா அடிக்கும் பூமிக்குள்ளேயே மறையலாண்டா என் மகன் எப்பா என்ன நான் பூமிக்குள் மறைந்தா ஆமா எங்க அம்மா அப்பாவை எங்க போய் பாக்க எங்க தேட கைலாசத்து தேடவா எங்க தேடா எங்கெங்க இருந்தாலும் மூல முடுக்குல போய் இருக்காத மூல முடுக்குல போய் இருந்த அரக்கம் வருவான் பெரிய உருவமா தெரியுதுன்னு உன் தொப்புள்ள கைய வைப்பான் ஐயா என்ன செய்வான் கொலக்கட்டை குடிக்குதானா கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கப்பா 5-6 வயசுக்குள்ள இருக்க வரான் உருவிடுவான் ஆமா அதனால எங்க இருந்தாலும் 4 முக்கு சந்தியில போயிருக்கவா ஆமா ஆத்தாங்கர குளத்தாங்கர வேற எந்த கரை வாச்சாங்கர கிணறு ஆமா படித்துற கிணத்து பக்கம் அடிவம்பு கிணத்து பக்கம் உட்கார்ந்தாதான் ஆட்கள் நிறைய வரும் அப்படி இருந்துவீங்கன்னா ஐயா உனக்கு வலதுபுறம் அப்பா ஒரு அரசாகவும் இடதுபுறம் அம்மா ஒரு வேம்பாகவும் உன் அருகிலே மாமன் கண்ணன் ஒரு ஆளை விரிச்சகமா மலைப்பாண்டா அரச கண்டா அப்பா நினைக்கோ வேம்ப கண்டா அம்மா நினைச்சுக்கோ ஆள மரத்தை கண்டா தாய் மாமன் நினைக்கோ ஆளை விழுற கண்டைனா அத்தை லட்சுமி நினைச்சுக்கோ லட்சுமி கடாச்சம் லட்சுமி கடாச்சமா இருக்கும் ஐயா அவங்க அத்தை வந்தா ஆமா ஆலம் பலத்தை கண்டைனா
என்னப்ப ஆலமரத்தை கண்டா தாய் மாமன் ஆலம்பழம் என்னவா தாய் மாமன் ஏயா ஆலம்பழத்தை கண்டா அத்தை மகன் ரத்தினம் எண்ணிக்கப்பா அப்பா ஆலம்பழம் ஆலம்பழம் அதே நேரம் ஏயா சொல்லி வாங்கி முடிக்கல முடியலையா வாய் ஏ சண்டாலா அரக்க எரிக்க ஓடோடி வாரான் வாரான் எங்க இருக்கா ஒண்ணு அதே நேரம் ஏயா ஆதிமுள்ள பிள்ளையாரு பரிச்சல் வாகனத்தை கூட்டாரு ஏ பூமியில மூச்சு வச்சுனாரு அப்படி கபாலமா விடுச்சு ஆதிமுள்ள கணபதி ஏ பூமிக்குள்ளே மறைந்தார் அதே நேரம் ஏ ஆண்டவனுக்கு ஓட முடியல ஒளியிடம் இல்ல எங்கவே ஒளியா அதே முக்கத்தி முக்கோடி தேவர்கள் அழைத்து ஒரு அழகான நந்தவன தோட்டம் ஆக்கினார் நந்தவன தோட்டத்திலே ரோஜாவில் மறைந்தார் வசங்கண்டு எரிப்பான் மல்லிகையில் மறைந்தா மனங்கண்டு எரிப்பான் ஐயா உலகத்திலே வாசம் இல்லாத மலர் ஆண்டவனுக்கு ஏத்த மலர் என்ன மலர் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ தான் வாசமா இருக்கும் பிச்சிப்பூ அதுக்கு மேல வாசம் இருக்கும் ஆமா பிச்சிப்பூ ரோஜா ராஜா ஆமா வாடாமல்லிலாம் வாசம் இருக்காது ஆமா மல்லிகைப்பூ மேல எனக்கு ஒரு ஆசை எப்ப மல்லிகைப்பூ வாடகையில தானப்பா இருக்கும் எல்லாரும் ஏயா நீ போற அன்னைக்கு கண்டிப்பா கொடுக்கும் போற அன்னைக்கு எங்க கொண்டு போவா காலம்பூர்லாம் இருக்காது வேண்டாம் அப்போ நாகம் இருக்கும் அதுக்குள்ள ஆமா ஆமா ஏயா டபக்குன்னு போட்டுரும் உலகத்திலே வாசம் இல்லாத மலர் ஆண்டவனுக்கு ஏத்த மலர் மலரு அதான் செவ்வரளி மலர் செவ்வரளி ஆண்டவன் சங்கர ஒரு செவ்வரளி மரமாகி செவ்வரளி பூவாகி சிவலிங்கமாகவே மறைந்தார் சிவபெருமான் ஐயா அரக்கனுக்கு பயந்தல்லவோ சுவாமி அதலி கொப்புல ஒளிந்துட்டாரு அதலி கொப்புல ஒளிந்துட்டாரு ஒரே செவ்வரளி மரமாயி செவ்வரளி மூடாகி சிவலிங்கமா மறைந்துட்டாரு சுவாமி சிவலிங்கமா மறைந்துட்டாரு அப்பாரனார் இல்ல கைலாசம் அருளும் இல்ல பொருளும் ஆவியில் அடைந்து இருக்குதையா சிவனார் இல்ல கைலாஸ் சீர்குலைந்து இருக்குதை அம்மை சக்தி பார்வதி ஆதி சக்தி உமையவேளும் ஆண்டவன் பகவான் அங்கு இங்கும் தேடுவான் ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனை காணாமல் அதே நேரம் அங்கு இங்கும் தேடுகிறா பாருங்கோ. எப்படி தேடுகின்றா? ஆரியலே கையிலக்குள்ள அரணாரை காணாமல் அங்கு இங்கும் தேடுவார் அச்சுதனார் தங்கை அவரணாருட
அச்சுதனார் தங்கை அவ அரணாருட மங்கை பார உலகம் எல்லாம் பகவானை காணாமல் பார உலகம் எல்லாம் பகவானை காணாமல் பதறி தவிக்கால பச்சைமாலின் தங்கை பச்சைமாலின் தங்கை அவ பகவானோட மங்கை பச்சைமாலின் தங்கை அவ பகவானோட மனைவி ஏழு கையிலக்குள்ள ஈசனை தான் ஏழு கையிலக்குள்ள ஈசனை தாங்கானாம ஏங்கி தவிக்கால எம்பெருமாள் தங்கை எம்பெருமாள் தங்கை அவ ஈசனோட எம்பெருமாள் தங்கை அவ ஈசனோட மனைவி பார உலகம் எல்லாம் பகவானை காணாமல் பார உலகம் எல்லாம் பகவானை காணாமல் பதறி தவிக்கால பச்சைமால் தங்கை பச்சைமாலின் தங்கை பகவானோட பச்சைமாலின் தங்கை பகவானோட சக்தி பார்வதியா ஆமையோ ஆண்டவனை காணாமல் 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 என்ன ஆண்டவன் சங்கரன் சங்கர அரக்கனுக்கு வரம் கொடுத்து அதே நேரம் என்ன 8 நாளா ஆண்டவனை காணும் காணவில்லையா காணவில்லையா ஆண்டவனை காணாமல் காணாமல் ஆதி சக்தி உமையவள் உமையவள் பார்வதி அனிதா என்ன பூ முடிச்சாளா இல்லையா பொட்டு வச்சாளா வைக்கலையா அவுந்த கூந்தல் முடிந்தாளா முடியலையா ஆண்டவன் இல்லாம அவ கண்ணீரை வடிக்கிறா பார்வதி கவலையோட இருக்காள அதே நேரம் என்ன நினைக்கா நம்ம அண்ணன் கிட்ட போய் சொல்லணுமா மாயவன் என் பெருமாள் கோவால கண்ணன் அண்ணங்கிட்ட போய் சொன்னாதான் ஆண்டவனை அழைத்து வருவார் என்று கொண்டு ஆதி சக்தி பார்வதியா அப்பமே வருகின்றா என்ன எங்கே வருகிறானா எங்கே வருகிறா பால் கடலுக்கே வருகின்றா பால் கடலிலே வந்து நின்று ஆதி சக்தியான பார்வதி அப்பமே அழைக்கின்றா அண்ணா அண்ணா கோபால் அச்சுதனே பச்சம்மா எங்கள் அண்ணா நாராயணா என் பக்கத்துக்கு வாரும் அண்ணோ எங்கள் அண்ணா நாராயணா ஆதிசக்தி பார்வதி அருங்கிலியா பார்வதி அப்பமே அழைக்கா அண்ணா அண்ணா கேளையான் எம்பாரப்பா எந்தமை உன்னோடு நாம் பிறக்கலை ஊட்டு பாலை உண்ணலை கூடி விளையாடலை அண்ணா அண்ணா பச்சம்மா எம்பாரப்பா எந்தமை பார்வதியா அழைக்கும் சத்தம் பார்வதியால் பச்சைமலை அரங்கிலி அழைக்கும் சத்து அச்சுதனை கேட்கலை அரும மகளானவ உந்தன் தங்க அழைக்கும் சத்து உந்தன் தங்கை அண்ணா உங்களுக்கு கேட்கலை
அம்மையான பார்வதி முத்து முத்த கண்ணீர் முகமெல்லாம் பவளம் போல கண்ணீர் பவளம் போல அவன் பக்குவமெல்லாம் வடிக்கிறாள். பார்வதியா வடித்த கண்ணீர் பால் கடலும் பொங்குதையா பால் கடலும் பொங்கும் போது ஆளிலையும் அசையுதையா பாம்பு வந்து நகலுதையா பாம்பின் மேல் சயனம் செய்யும் பச்சை மலையும் பெருமாள் பதறித்தான் முழிச்சிட்டார பதறித்தான் முழித்தல்லவோ முழித்தல்லவோ யாருட்டு பாக்கார அவன் தானேதான் அறிந்துட்டாரு நாம தங்க பார்வதியா தானதான் அழைக்கிறார் பக்கத்துக்கு வாரார் இந்த தங்க பார்வதி ஏடி அம்மா அமையவே என்னை அழைத்த விவரம் என்ன கண்ணீரை வடித்ததென்ன கண்ணீரை கவலையோட அண்ணா கேளுங்கோ இதே நேரம் ஆண்டவன் சங்கரன் அரக்கனுக்கு வரம் கொடுத்து 8 நாளாச்சு அத்தானை காணவே காணோம். அத்தான் இருக்காரா இல்லையா என்னமா ஆயம் தெரியலையே அண்ணா. அதனால நீங்க இப்பவுமே போகணும். அதே நேரம் அரக்கனை வத முடிக்கணும். அத்தானை அழைத்து வரணும். எம்மா உன்னோடு பிறந்த நாளா உன்னால பட்ட சலம் எனக்கு ஒரு காலமும் தீரலையே. ஏம்மா ஆண்டவன் பகவானுக்கு தகப்பம் இருந்தா தட்டி வளர்த்திருப்பாரு. அம்மா இருந்தா அடிச்சு வளர்த்திருப்பா. ஐயா தாயும் இல்ல தகப்பனும் இல்ல புத்தி கெட்ட பரமசிவனாலா இருக்காரு. இந்த ஆண்டிக்கு உன்னை மாலையிட்டு கொடுத்த நாளா அம்மா உன்னால வட்டசில எனக்கு தீரவே மாட்டாங்க. ஏ பார்வதி நீ கையிலைக்கு போ கடவுள் வருவாரம்மா. அண்ணா நீங்க போய் அத்தான அழைத்து வரவில்லைன்னா ஆதி சக்தி கையிலைக்கு போக மாட்டேன். உங்க முன்னால உள் நாக்க பிடுங்கி நான் உயிர் மோசம் செய்யப்போ. ஏ கண்ணீரை அடிக்கும் போது ஏயா எனக்கு இருந்தாலும் ரத்த பாசம் துடிக்கும்ல. ஏ பார்வதி கவலை அடையாத கண்ணீரை வடியாத ஆண்டவனை அழைத்து வரம்மா நீ கையிலைக்கு போ என்று சொல்லவோ. ஏயா மாயவன் என் பெருமாள் கோவால கண்ண அரக்கனை வத முடிக்கணும். அதே நேரம் நம்ம அத்தா எங்க இருக்காருன்னு தேடணும். அவன் என்ன கோலம் கொண்டு போக அவ மனதிலே நிற்கின்றார். ஒரு ஆடு மேய்க்கு 1000 போல் மாடு மேய்க்கும் மன்னர் போல் 1000 கோலம் கொண்டு போகணும். என்ன கொண்டு மாயவனாய் எம்பெருமாள் கோவால கண்ண ஆடு மேய்க்கும்
ஆயர் போலும் மாடு மேய்க்கும் மன்னர் போல மன்னவர் போலவோ எம்பெருமாள் வடிவம் கொண்டார். ஆமா சுவாமி. எப்படி வடிவம் கொண்டார்? எப்படியா? அதே நேரம் அடே எம்பெருமாள் கோபால் கண்ட வெட்டி தான் உடைத்து அழகு நல்ல இடம் அது பாட்டான இடம் அது இட்டா நாம இட்டல்ல அழகாக அதனே எவ்விதமா வாரா கம்பிளிய தோளில் போட்டு கட்ட கம்ப கைப்பிடித்து சீங்குழல கையில் எடுத்து ஆடும் ஆட பத்தி கொண்டு ஆடுமைக்கு ஆயர் போல் ஆடுமைக்கு ஆயர் போல் எம்பெருமாள் வடிவம் கொண்டார். மாய வந்தான் எம்பெருமாள் அன்னைக்கு நாளையில ஆடும் அட பத்தி கொண்டு ஆண்டவன தேடியல்லோ தேடியல்லோ எம்பெருமாள் வாரார எம்பெருமாள் கோபால இங்க வாரானா அத்துவன கானகம்தான் ஆடு மாட பத்தி அப்படி அத்துவன கானகத்துக்குள்ளே வந்தாரு. அப்படி வரும்போது அந்த அத்துவான கானகத்தில் புதுசா ஒரு நந்தவனம் முளைச்சிருக்கு. நேற்று வரைக்கும் இல்லையா ஐயா? என்ன புதுசா ஒரு நந்தவனமா தெரியுத? அது காடா கிடந்தது. இன்னைக்கு என்ன நந்தவன சோலையா இருக்கு? ஒருவேளை என்ன அத்தான் அரக்கனுக்கு பயந்து இந்த நந்தவன தோட்டத்துல ஒளிஞ்சாலும் ஒளிஞ்சிருப்பாரோ தெரியலையா ஐயா? அப்ப என்ன செய்தாரு? என்ன ஆடும் ஆடுகளை எல்லாம் அங்க அமர்த்தினார். ஆமா ஆமா மத்தியானம் போல அமர்த்தியாச்சு. ஆடும் ஆடுகளை அமர்த்தி சீங்குழலை கையில் எடுத்து சிவனாருடைய பெயரை சொல்லி ஊதுதாரு. அதே நேரம் அப்படி ஊதும்போது அங்க இருக்கும் பசுக்கள் எல்லாம் சிவனாரை தேடி அப்படியே அங்கிங்க அலையுது. அப்படி எப்படி ஊதுதாரு? எப்படி ஐயா? ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே பள்ளத்தில் மைந்து வரும் பால் பசு அத்தம் பகவானை காணும் என்ன அத்தம் பகவானை காணும் என்ன தேடாய் பசு செவரோரம் மைந்து வரும் செவல பசு அத்தா சிவனார காணும் தேடாய் பசு அத்தா சிவனார காணும் தேடாய் பசு பள்ளத்தில் மைந்து வரும் பால் பசு
பால் பசு பகவானை காணோம் பசுவே அத்தான் பகவானை காணோம் தேடாய் பசு பெருமாளாகிய மாயவன் கோபால கண்ணன் 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 செங்குழல் கொண்டு ஊதும் போது ஆமையோ எம்பெருமானுடைய தாலாட்டை கேட்டு 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 பசுக்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுது ஆடுகிறது ஆடுகிறது அதே நேரம் என்ன நந்தவன தோட்டத்துல தோட்டத்தில் ஈயா ஆ, ஈயா மரமா செடியா கொடியா ஆமா ஆடலா அசையல அசைகலையா அசைகலையா அப்படியே இருக்க ஆனா என்ன என் பெருமாள் ஒளிந்திருக்கும் ஆமா செவரளி மூடானது ஆனது அங்கு இங்கு ஆடுது ஆமா ஆமா என் பெருமாள் தாலாட்டை கேட்டு கேட்டு அப்படி தத்துக்கண வச்சு ஆட கண்டார் என் பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆமா கோபால கண்ணன் கண்டார் ஈயா என்ன அப்பமே நினைக்காரு என்ன நம்ம அத்தான் ஆ, ஈயா என்ன இதுலதான் இருப்பாரோ ஆமா ஆடுது எல்லா கப்பும் ஆடல இந்த கப்பு மட்டும் ஆடுத ஆ. ஆ, அப்போ என்ன ஐயோ அத்தானோ அத்தான்ட்டு 5-6 சத்தம் போட்டார் அத்தானு அத்தா மச்சானோ மச்சான் சொக்கநாதா பண்டாரம் ஆண்டி பண்டாரம் எங்கப்பா இருக்க அப்படியா அதே நேரம் ஆ, ஈயா என்ன ஆண்டவன் என்ன நினைக்காரு என்ன அரக்க ஆ, முறை செப்பி அழைச்சு ஆமா எரிச்சாலும் எரிச்சிருவானோ தெரியலையா தெரியலையா என்று என்ன கொண்டு கொண்டு அரளி மூட்டுக்குள்ள இருந்து ஆ, வாயோட வாய் திறக்கல ஐயா வாயே திறக்க முடியாத பாவி ஆமா வாயை திறந்தா முத்து உருந்துருமா உனக்கு ஏத்தான் வாயை திறங்கத்தான் உங்க மச்சனை வந்திருக்க வாயை திறந்து பேசுங்கத்தான் இன்னும் இருக்கமில்ல மாறைய பாருங்க மூஞ்சிய பாருங்க ஆமா ஐயா ஆ அதே நேரம் உள்ளே தானே போறீங்களாயா மாயவன் என் பெருமாள் கோபால கண்ணன் கண்ண மனதிலே எண்ணுகின்றார் என்னகிறா நாம வந்தது அத்தானுக்கு தெரியணும் ஆமா மாயவன் தான் வந்திருக்காருன்னு தெரியணும் ஆமா ஆமா அவன் என்ன செய்யலாம் என்ன செய்ய ஆண்டவனுடைய திருவிளையாடலை எடுத்து சொல்லணும் ஆமா திருவிழாவில் எடுத்து சொல்லணும் பாட்டு பாட திருவிளையாடலை எடுத்து சொன்னாதான் ஆமா மைத்துனர் என்று அத்தான் அறிவாரு ஆமா மச்சனை வந்திருக்கான்னு நினைப்பாரு என்று என்ன கொண்டு ஆமா ஏயா என்ன ஆண்டவனுடைய திருவிளையாடலை எடுத்து சொல்லுங்க சொல்லுகிறான் ஓ அத்தானோ என்ன சொல்லுங்க கேளா என்ன அரக்கனேக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா மானமில்லையா உமக்கு வெக்கம் இல்லையா வெட்கமில்லையா அதலி கொப்புல ஒளிந்திருப்பது ரோசம் இல்லையா அதலி கொப்புல ஒளிந்திருப்பது ரோசம் இல்லையோ மானமில்லையா ஐயா பாம்படித்து தோளில் போட்டது பங்கம் இல்லையா பங்கமில்லையா பங்கம் இல்லையா பங்கமில்லையா பாரஜடக்குள்ள பெண்ணை ஒழித்தது எழப்போ இல்லையா பாரஜடக்குள்ள பெண்ணை ஒழித்தது எழப்போ இல்லையோ அதனோ ஏ வங்கமில்லையா அரஜடக்குள்ள வெண்ண ஒளித்தது அதனோ அரஜடக்குள்ள வெண்ண ஐயா மதுரையாத்தில் மஞ்சு வந்தது மானம் இல்லையா மானமில்லையா உமக்கு வெக்கம் இல்லையா வெட்கமில்லையா பாண்டி எங்கையால் அடியும் பட்டது அபோமில்லையா பாண்டி எங்கையால் அடியும் பட்டது எழப்பம் இல்லை ஐயா
ஐயா பெட்டுக்கினே மஞ்சம் வந்தது மானம் இல்லையா மக்கிய வெக்கம் இல்லையா பெரம்பால அடியும் பட்டது இழப்பம் இல்லையா பெரம்பால அடியும் பட்டது இழப்பம் இல்லையா என் பெருமாளாகிய கோபால கண்ணு கண்ணன் கண்ண அப்படி திருவிளையாடலை எடுத்து சொல்லும் போது பார்த்தார ஆண்டவன் என்ன நம்மளுடைய திருவிளையாடலை தெரியணுமானா மைத்தினர் ஒரு ஆளுக்கு தான் தெரியும். ஆமா ஆமா அவன் மச்சான் தான் வந்திருக்காரு வந்திருக்கிறார். ஏயா நம்மள அகுமானம் எல்லாம் பேசுறாரு. இவரை பத்தி நமக்கு தெரியாதா? அப்போ ஏயா அதுல குப்புக்குள்ள இருந்து என் பெருமாள் கோவால கண்ணன மாயவன் என் பெருமாள் கேட்காரு. ஓ மைந்தனா ஆயர் பாடி நீ வளர்ந்தது மானம் இல்லையா மக்கிய வெக்கம் இல்லையா ஆடு மேய்த்து வயர் வளர்த்தது இழப்போ ஆடு மேய்த்து வயர் வளர்த்தது இழப்போ ஒளியில் வெண்ணை திருடி உன்னது மானம் இல்லையா வெக்கம் இல்லையா வரலில் கட்டி உதையும் பட்டது இங்க வரலில் கட்டி உதையும் பட்டது என் பெருமாள் கோபால கண்ணனை சொல்லுவோம். ஏ மாயவன் கோபால கண்ணனுக்கு அது கண் செவக்கு கடும் கோபம் வருது. ஓ அத்தானா அரக்கனை வன முடிக்கணும் உம்மா அழைச்சிட்டு போனோம்னா ஆசையில வந்த 8 நாளா அதுல கொப்புக்குள்ள பட்டினியும் பசியுமா இருந்து நமக்கு இன்னும் மமத குறையிலைய ஏயா நீர் அதலைக்கு ஒப்புக்குள்ளேரும் நான் பால் கடல் போறோம்னா ஏ குடுகுடுன்னு ஓடி வந்து ஐயா மைத்தனா நான் செய்த தவறை பொறுங்கள் பொறுங்க மைத்துனா அரக்கனை வனம் முடித்து வாருங்கள் பாருங்க கண்ணா அரக்கனை வதம் முடிக்கணுமா? ஆமா. ஓ அத்தானா என்ன நான் வதம் முடிக்கணுமானா என் ஆடு மாடை அரியா பத்தி மேய்க்க நாளைக்கு பாருங்க 1000 மாடு 1000 பசு 1000 கன்றுகள் அதுலயும் ஒரு மொட்டை எருமை கிடக்கு பாத்துக்கப்பா. ஐயா நீ எங்க வித்து தின்றாதப்பா எப்பா சந்தையா போய் எல்லாம் வித்தாச்சு எல்லாம் போயிடுது ஐயா. எப்பா ஆடு மாடு பாக்கிறதுக்கு நல்ல ஆளை பாக்கணும் ஐயா. ஐயா எனக்கெல்லாம் நீங்க ரூபா தர முடியாது ஐயா. 1 லட்சம் தர முடியும்னா பாக்கேன். உடுக்காருக்கு ஒன்றும் தெரியாது. அதற்கு ஒருவனை படைத்தால் அவன் ஒரு வரத்தை காப்பான். ஏ அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து 8 நாளா பட்டினியும் பசியுமா அதுலயும் மூட்டுக்குள்ள இருந்தாச்சு. அதுக்கு ஒருவனை படைத்தா அவன் ஒரு வரத்தை கேட்டு அவன் என்ன போறானோ அதனால மைத்தனா உமா ஆடு மாட நானே பத்தி மேய்க்க பழது தொலைக்கேன். ஏயா நீடு பத்தி மேய்க்கணுமானா இப்படி ஆண்டி கோலத்துல இருந்தா ஏன் ஆடு மாடு பாருங்க பாருங்க களத்துல தொங்கிட்டு பாம்பா கண்டா பசு நிக்குமா காலவழி பாயும். ஆண்டி கோலத்தை மாத்தி 1000 கோலம் கொல்லணும். ஆமா ஏ ஆட்டும்னாரு சரியா ஆண்டவன் ஆண்டி கோலத்தை மாத்தி 1000 கோலம் கொண்டார். ஐயா எங்க அம்மா அசோதையா நல்லா பொடியரிசி சாதம் வாங்கி பால் தயிர் மோரோட ஏயா வெண்ணெய் அப்பளத்தோட சாப்பாடு கொண்டு வருவா. கஞ்சி கலையத்துல நல்லா சாப்பிட்டு தூங்கிறாது. அங்கங்க ஓடிரு மாடு. சாயங்காலம் பால் கறக்க வெறிஞ்சம்பு தான் கிடக்கும்.
அப்போ ஆடு மாடு பதனம் எல்லாமே 19 ஐயா நம்ம ஒரு காலம் கோனார் வீட்டுல வளர்ந்தோம்னு நம்மள குறவா கேட்டார்ல. கேட்டாரா இவர் 2 வார்த்தை கேட்க வேண்டாமா? கேட்கணும். அப்ப மாதிரி சொல்றாரு. சொல்லுகிறார். ஓ அத்தானோ என்ன? அத்தாங்கானே அரணு கோனாரே அத்தானே அரணு கோனாரே அரணு கோனாரே அரணு கோனாரே ஆடுவாத நம்மையோ என்னுடைய ஆடுவாத நம்மையோ ஆடுவாத நம்மையோ என்னுடைய ஆடுவாத நம்மையோ அத்தாங்கானே சிவனு கோனாரே அத்தானே சிவனு கோனார் சிவனு கோனாரே சிவனு கோனாரே சிசுபாதனமையோ என்னுடைய சிசுபாதனமையோ சிசுபாதனமையோ என்னுடைய சிசுபாதனமையோ மாயவன் என் பெருமாள் கோவால கண்ணு ஐயா ஆண்டவனை கோனாறு கோனார் என்று குறவாக கேட்டுவிட்டு மனதில் எண்ணுகின்றார். அவன் என்ன கோலம் எடுத்து போனா அரக்கனை வதம் முடிக்கலாம். அவன் கணக்கெடுத்து பார்க்காரு. என்ன தெரியுது? ஐயா இந்திரன் கெட்டதும் பெண்ணால பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணால பெண்ணாலே ராவணன் கெட்டதும் பெண்ணாலே பெண்ணாலே துரியோதனம் கெட்டதும் பெண்ணாலே பெண்ணாலே வெண்ணினாலே பெண்களால கெட்ட குடி கெட்ட குடி பேர் உலகில ரொம்ப உண்டு ரொம்ப உண்டு. என் பெருமாள் கோவால கண்ண கண்ணா பெண்களால இங்க கெட்ட கூடி ரொம்ப இருக்கு. ஆமா ஐயா என்ன அவன் பெண்ணை போல சிறுவம் கொண்டு போகணும். ஆமா பெண்ணை போல சிறுவம் கொண்டு போனாதான் அவன் தானாக வழிய வந்து அவன் உயிரை விடுவான். ஆமா ஐயா ஆசையை காட்டணும், ஆசையை காட்டணும். அப்போ ஆமா ஆசையை காட்டணும். என் பெருமாளுக்கு கோவால கண்ண எப்படி கொண்டாரு? எப்படி ஐயா? கொண்டல் வண்ணன் தன்னுடைய சுருவமாறிய பெருமாள் சொருபமாறிய பெருமாள் வாசலையால் வேஷம் அதை கோலங்கொண்டாரே பெருமாள் கோலங்கொண்டாரே பெருமாள் மண்பிரலும் காலுக்கெல்லாம் பீலி கட்டும் சுபெருமாள் பீலி கட்டும் சுபெருமாள் மயிலை நகம் மாதிரங்கள் மாணிக்கத்தாலே பெருமாள் மாணிக்கத்தாலே பெருமாள் அந்த வேதியர்கள் ஆனந்தம் பாட பெருமாள் ஆனந்தம் பாடு பெருமாள் அச்சுதனார் இச்சை பட பெண் சுருவமனார் பெருமாள் பெண் சுருவமானார் பெருமாள்
பெண் சுரூபமானதொரு பேதை நல்லாசு பெருமா மேடை நல்லாசு பெருமா பேதை நல்லாசு பெருமாள் பெருமா மிளகுதனை அணுகிடாமல் அணிகள் நோங்குமே பெருமா மிளகுதனை அணுகிடாமல் அணிகள் நோங்குமே பெருமாள் எம்பெருமாள் மாய வேணும் 16 வயது சென்ற பருவம் உள்ள பெண்ண போல பருவம் உள்ள அடிவம் நீ இருக்காரு மோகனியாவதார் மோகனியால் எம்பெருமாள் இருக்காரு பெண்ணுக்கு தான் பெண் அழகு வேத கொண்ட மயில் அழகு அருமமக மோகனியா அன்னைக்கு நாளையில அழகாக இருக்கும் போது அரும மகளான வேலும் மோகனியா அழக போல உலகில் யாரும் இல்லை அருங்கிலியாலான வேலும் முன்னழகும் பின்னழகும் முன்னழகும் அவ முகத்தினுட திருவழகும் தன்னழகும் காணாது அரும மக மகனி சங்கனக அலங்கரி அருமகளானவா தன் அழகும் காணாதுன்னு சங்கனக அலங்கரித்தா மோகினியா எப்படி அலங்கரிக்கா எப்படி ஐயா அவளுக்கு உச்சி நாகம் சடை நாகம் சடை நாகம் ராக்கோலி மூக்கத்தி கம்மல்களா கம்மல்களா உருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொண்ட புத்தட்டும் மிட்டார் கொண்ட புதட்டும் மிட்டார் கொலுசு மகாப்பு மிட்டார் கொலுசு மகாப்பு மிட்டார் மாட்டாறு வளையலிட்டார் மாட்டாறு வளையலிட்டார் 5 வீரர்களுக்கு ஐவர நம்மாதிரமா 10 வீரர்களுக்கும் பவன் பதித்த மாதிரமா காசு மாலை கடிகாரம் சங்கிலியா கடிகாரம் சங்கிலியா இஞ்சி பீடி கட்டுவமா இஞ்சி பீடி தத்துவமா முந்தாங்கி பிந்தாங்கி முந்தாங்கி பிந்தாங்கி தாலி தவற பீலி முதல் அவ தங்கத்தால் அலங்கரித்தாள் மகமோகனி கண்ணுக்கு நாளை முன்னழகும் பின்னால் முகத்தினுட திருவாள் தங்கநக பூட்டி தலையில் மலப்பு வச்சு அருங்கிரிகளான அழகும் காணு தங்கநக பூட்டி தலையில் பூவை சூடுகிறா மோகினி ரோஜா ராஜா ஆமா முல்லை சூரியகாந்தி ஆமா வாடார் மல்லிகை பிச்சி மறிக்கொழுந்து ஆமா வாடார் மல்லி வடர் மல்லி சூடார் மல்லி சுடர் மல்லி முல்லை பிச்சி இருவாச்சி ராஜா ரோஜா அத்தனை மலர்களையும் சூடி ஆமா அதே நேரம் என்ன அவ பார்த்தவர்கள் தான் மையம் பசவர்ண போட்டோம் நின்றவர்கள் தான் மை
நீலவர்ண பொட்டும் கண்டவர்கள் தான் மயங்க அவ கருப்பு வர்ண பொட்டும் போட்டா மகமகனி அன்னைக்கு நாளை அழகுடனே வாரா கால்வலைகள் கலகல கைவலைகள் வாசை வளையல் சத்தங்காதல் கேட்டு வளமுகமா திரும்பிப்பா வலது கண்ணால் இடமுகமா பார்க்கும்போது இடமுகமா ஆவி இடது கண்ணா சாயினவா பெண்ண கண்ட வல்லரக பேதகட்டு மெய் மறந்து வலியத்தாம் அறிக்கான பெண்ணினுடைய இடமாதிர ஊரு வர கேட்கான ஊரு என்னம்மா பேர சொல்லம் பேர ஒத்த வழியாக வந்தது என்னம்மா அம்மா நாடு என்னம்மா நகரம் பேர் நகரம் பேர் நடந்து வந்ததொரு விவரம் என்னம்மா நாடு என்னம்மா நகரம் பேர் வந்தாயி பேர் என்னம்மா தகப்பம் பேர் தகப்பம் பேர் தன்னந்தான் உண்மையாக வந்தது என்னம்மா தகப்பம் பேர் தன்னந்தான் உண்மையாக அம்மா எந்த நாடம்மா எந்த தேசம்மா உனக்கு எந்த எங்க இருந்து எங்க நீ வந்தம்மா ஏடா ஏடா கேளையாப்போ நாடு எனக்கு மலையாள சீமை மலையரசம் மன்னனுக்கு நாங்க அக்கா தங்க 8 பேர் எல்லாத்துக்கும் மூத்தவர் காசி நல்ல நாடதி காசி நாதனுக்கு அக்கா விசாலாட்சிய கொடுத்திரு அதுக்கு இளைய அக்கா திருவண்ணாமலையது அண்ணாமலை நாதரு அக்கா உண்ணாமலைய கொடுத்திரு அதுக்கு இளைய அக்கா இங்க நெல்லையப்ப நாதரு அக்கா காந்திமதிய கொடுத்திரு அதுக்கு இளைய அக்கா இன்னைக்கு நாளை கூணவாளு சங்கரர் அவன கோமலிய கொடுத்திரு அதுக்கு இளையாக்கா பாவநாச பெரியோருக்கு பாதாள உலகம்மா மாலையிட்டு கொடுத்திரு
அதுக்கு இறையாக்கா குற்றால நாதருக்கு அக்கா கொலலாம் மணிய கொடுத்து அதுக்கு இறையாக்கா காசிமா நாடாது உலகாலும் ஈஸ்வரருக்கு அக்கா உலகம் மாலை கொடுத்து நான் எல்லாத்துக்கும் இளையவா என்ன மதுரை வாழும் மன்னனுக்கு மதுரை வாழும் ஐயா மாலை இட்டு கொடுத்தாரு அப்போ வாழ போன கதைய கேட்டா வையோகமும் ஒரு கதையிடும் அரும மகரான வேலும் ஒரு வாரம் 8 நாள் ஒரு வாரம் நான் இருந்த வாரி வாழலைய ஒரு வாரம் 8 நாள் அறக்க போனதிங்க கிழமையில கல்யாணம் கல்யாணம் எனக்கு இந்த திங்க கிழமையில போராட்டம் இந்த திங்க கிழமையில போராட்டம் ஏ கல்யாணம் கிழமையில போராட்டம் இந்த திங்க கிழமையில ஐயா போனதொரு மறுநாள் மாமனோட சண்டை போட்டேன் அதுக்கு அடுத்த மறுநாள் குழந்தனோட சண்டை போட்டேன் என் குழந்தன் கூட சண்டை போட்டேன் மறுநாள் அதுக்கு அடுத்த மறுநாள் அதுக்கு நல்ல இடமதியில நாத்து நாளோட சண்டை போட்டேன் அதுக்கு அடுத்த மறுநாள் அத்தை கூட சண்டை போட்டு ஏ அல்லறக்கா அப்ப விடு போறேனடா அப்ப விடு போறேனடா போட்டு அடே எடா வல்லறக்கா என்ன வழி மரியாதையிடும் என் புருஷன் கோவக்கால் பின்னால வருவான் 2 பேரும் பேச கண்டதுண்டாக்கிடும் காட்டு நறுக்கி வெட்டிடுவான் குத்திடுவான் போட்டுடும் யாடி எடுக்காலயம் இந்த கூட வாடியம் 10 எடுக்கு கோபுரத்தில் சண்டல்லாம சடவுலாம் சந்தோஷமா வாழலாம் என்றுதான் சொல்லும் போது எடா கேளையம் உன்னோடு நான் வந்தேனா 2 இடம் அது உன்னுடைய அரமனை மூத்ததொரு மனைவார் தானதான் இருப்பா நான் இப்ப வந்தேனா சக்காலத்தி ஒரு மாதம் கூடியிரு மறு மாதம் போராட் என் தலைய அவ பிடி அவ தலைய நாம் பிடி சக்காலத்தி போராட் சகலருக்கும் கொண்டாட் சகலருக்கும் நான் சாவு மட்டும் திண்டாட்டு அடி எடுகாலயம் கொண்டு என்ன விட்டா காட்டுல கண்ட பெண்ண கண்டிப்பா விட மாட்டு இந்த கூட வாடியம்
உன்னோடு நான் வரணுமா ஒரு ஆணையிட்டு தருவையா ஆணையிட்டு நான் உன்னோட பெண்டு இருப்பேன் ஏடி ஏடி பெண்ணை அம்மோ யாரும் மேல சொல்லணுமோ இப்பமே சொல்லு அம்மா யாடா ஐயா கேளையை ஒருவர் மேல சொல்லவன் சமுத்திர தண்ணி முங்கித்தான் முழுகவ வேட்டிதாச்சு அன்னைக்கு நாளை உன்னான என்ன உலகத்தார் தன்னா மூத்ததொரு காரியம் முகம் கொடுத்து பேச மாட்டேன் அண்ணா வாங்கி திங்க மாட்டேன் அவளோட நான் இருக்க மாட்டேன் உன்னோட பெண்டு சுண்டு வேறாளா ஒஞ்சரசு தொட்டையா ஓடையவன் சத்தியம்மா ஓடையவன் நான் உன்னோட பெண்டு இருப்பேன் சண்டால வல்லறங்க பொண்ணுன்னு நினைச்சிட்டா பெருமாள்னு நினைக்கலை மங்கைன்னு நினைச்சிட்டா மாயம்னு நினைக்கலை கிளாடி வரும் பின்னா கடுமதிய முன்னா அரக்கனுக்கு வந்துடு ஆட்டுமீனு சம்மதி அப்பமே சொல்லுது அன்னைக்கு நாளை எங்க வாராய் சமுத்திர தண்ணி முங்கித்தான் முழுகுதா சரியா கூட முங்கலை வேட்டில வச்சு குளிக்கலை வேசையாவ நிக்கலையோ என்று அப்பமே வந்தல்ல அழகாக சொல்லுவா உன்னான என்ன உலகத்தான் தன்னா மூத்ததொரு காரியம் முகம் கொடுத்து பேச மாட்டேன் அண்ணன் வாங்கி திங்க மாட்டேன் அவளோடு நான் இருக்க மாட்டேன் உன்னோட பெண்கள் சுண்டு வேறாளா அரக்கஞ்சச தொட்டுட்டான அரக்கண்டால அந்தல அரக்கண்டால மால் கோபால அரக்கணவன முடித்த அச்சுத வாரார பார்த்துட்டார பரமசிவா அரக்கந்தா வாராமன வாடுதார ஒளியுதார அரக்க இங்க வரல ஐயா அரக்கன வத முடித்த அச்சுதன வார ஐயா செவித்தாவலை எடுக்கணுமே நான் சிவனாரும் பார்க்கணுமே செவித்தாவலை எடுத்தேன் நானா சிவனாரும் இருக்க மாட்டேன் செவித்தாவலை எடுக்காவிட்டா அரக்கன செவித்திருந்து அரவமன் அம்ப மாட்டேன் ஆட்டுமணி எம்பெருமா அரக்கன செவித்தாவலா ஐயா செவித்தாவலா அரணா முன்ன எடுக்காத அந்த மகானுக்கு பொன்னின் மரம் கொண்டு
பிறந்தாரே